வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், சாப்பிடாத. நான் எங்க போயிட்டு வந்தேன் இன்னைக்கு? நீ என்ன சிட்டி மார்க்கெட் போயிட்டு வந்த? ஆமாவா? எதுல போன? ஆட்டோல தானே போனேன். ஆமா ஆமா, ஆட்டோல தான் போனேன். பொய் கைஸ், பஸ்ல தான் போயிருப்பாங்க பாப்பி. ஏன் கைஸ், ஃப்ரீயா பஸ் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோல போகணும்? முலாம்பழம், திராட்சை பழம், வாழைப்பழம், தக்காளி, நெல்லிக்காய், வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாம் எங்க பொண்ணுக்கு தான் வாங்கிட்டு வரேன். என் பொண்ணு சாப்பிடுவே. ஐ கைஸ், ஸ்வீட் கார்ன் சாப்பிடுங்க, ஸ்வீட்டா இருங்க. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, ஓகேவா? எனக்கு பிடிக்காத ஃப்ரூட் வாழைப்பழம் தான். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் தான். ஐயோ, முருங்கா தெளி தாத்தாக்கு ரொம்ப இஷ்டம். ஹாய் காய்ஸ், காட் பிளஸ் யூ. ஹாய்மா. ஹாய்மா, என்ன பண்ற? நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழம்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், சாப்பிடாத. ஆமாவா? பழம். நான் எங்க போயிட்டு வந்தேன் இன்னைக்கு? நீ என்ன சிட்டி மார்க்கெட் போயிட்டு வந்த? ஆமாவா? எதுல போன? ஆட்டோல தானே போனேன். ஆமா ஆமா, ஆட்டோல தான் போனேன். பொய் கைஸ், பஸ்ல தான் போயிருப்பாங்க பாப்பி. சரி, இன்னைக்கு என்னது? ஏன் கைஸ், ஃப்ரீயா பஸ் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோல போகணும்? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நான் வாங்கினேன்? இன்னைக்கு முலாம்பழம், திராட்சை பழம், வாழைப்பழம், அப்புறமா நெல்லிக்காய், தக்காளி, திராட்சை, வாழைப்பழம், ஆப்பிள். ஆனா இது ஒரு வசனம் ஏசப்பா சொல்லிக்கிறாரு. கொடியானது இணைந்து திராட்சை கொடி நல்ல பலன் தரும் போல நம்ம ஏசப்பா கிட்ட இருக்கும் பொழுது ஏசப்பா நல்லா நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருப்பாரு. புரியுதா? அதுதான் சொல்லிக்கிறாரு. திராட்சை கொடி அவருக்கு பிரியமான கனி இது. ஓகே, வேற என்ன நம்ம வாங்கணும்? ஹாய் காய்ஸ், காட் பிளஸ் யூ. எல்லாம் எங்க பொண்ணுக்கு தான் வாங்கிட்டு வரேன். என் பொண்ணு சாப்பிடுவே. ஹாய் காய்ஸ், ஸ்வீட் கார்ன் சாப்பிடுங்க, ஸ்வீட்டா இருங்க, ஓகேவா? ஹாய் காய்ஸ், வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் எதுக்குமா வாங்கினேன்? சம்பந்தம் நல்லது, இந்த வெயிலுக்கு நல்லா கூலா இருக்கும். சாப்பிட்டுட்டு சட்டன் சாப்பாட்டுல வச்சு சாப்பிடுவாங்க, அதனால வாங்கிட்டு வந்தேன். கொடை மிளகா வாங்கிக்கிறேன். குடமிளகா. பீட்ரூட் நம்ம அவ்வளோ பெருசாக்குது காமி. இது ஒன்னே 1 kg. எவ்வளவு பெருசு இருக்குது இல்லம்மா? சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்துக்கு. இது கீரை, வெந்தயக்கீரை வாங்கினேன் காமி. அரைக்கீரை வாங்கினேன். வாழைப்பழம் சாப்பிட்டு சர்லி. சாப்பிட்டு ரொம்ப 100 ரூபாய் 1 kg ஏலக்கி. அதை சாப்பிட்றதுக்கு உனக்கு கஷ்டம்னா 100 ரூபாய் 1 kg ஏலக்கி. லோக்கல் இந்த பெரிய வாழைப்பழம் சாப்பிட்டா கோல்ட் ஆகும் தான் இது வாங்கி வரேன். இந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாயின்னா சாப்பிட்டு சாமி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பழக்கம் பண்ணிக்கோ, அப்புறமா பழக்காயிடும். ஹாய் கைஸ், நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, ஓகேவா? எனக்கு பிடிக்காத ஃப்ரூட் வாழைப்பழம் தான். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் தான். ஐயோ கடவுளே. கொய்யாக்கா சாப்பிடுங்க. கொய்யாக்கா எனக்கு பிடிக்கும், நான் வாங்குது கொய்யாக்கா. தமிழ்நாட்டுல கொய்யாக்கா ரொம்ப சீப்பா கிடைக்கும், ஆனா இங்க வந்து 100 ரூபாய் கேஜி. சரி, என்ன பண்றது, இங்க வந்து பாப்புலேஷன் அந்த மாதிரி. என்னென்ன கீரை வாங்கினேன் காமிங்க கைஸ்க்கு. இது வெந்தயக்கீரை சப்ஜி எல்லாம் செய்யலாம், நல்லா இருக்கும். ஆனா நீ நல்லா செய்ய மாட்ட, நீ சாப்பிட மாட்ட. இது அரைக்கீரை, புரியுதுங்களா? இது ஷர்லிக்கு பஜ்ஜி செய்து போட்டுக்கிறதுக்காக மிளகா வாங்கினேன், பஜ்ஜி மிளகா. ஐயோ, அது கொடை மிளகா. அது இதுதான் கொடை மிளகா. இது வந்து சாண்ட்விச்லாம் சாப்பிட்டு செய்யலாம். அப்புறம் சிறுக்கீரை வாங்கி வந்தேன். இதெல்லாம் ஊர்ல தான் இங்கே கிடைக்குமாமா? சிறுக்கீரை, அரைக்கீரை இங்கதான் ஃபேமஸ். இங்கதான் கர்நாடகால வெளியுது. ஓஹோ, ஓகேவா? சரி, இந்த சப்போட்டா கழுவிட்டு சாப்பிடு. வேணாம் எனக்கு சாப்பிடு. சரி, ஓகே. இன்னைக்கு மம்மி பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்த ஐட்டம்ஸ் இதான் கைஸ். பாதி வந்து அவருக்கு வந்து ஒரு சரி வந்து பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாதி வந்து இங்க இருக்கு. உனக்கு பிடிக்கல சிப்ஸ், அது வாங்கி அந்த லேஸ் மாதிரி வருமே, ரொம்ப நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். சாப்பிடு. சரி, கச்சிக்கோ, நல்லா கட்டி வை, காத்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அப்புறம் வேற என்ன வாங்கணும்? வெண்டைக்காவா? முருங்கக்காய் தெளி தாத்தாக்கு ரொம்ப இஷ்டம். 3 முருங்கக்காய். ஐயோ, சரி சரி. வெண்டைக்காய் காணுமே, இதோ இங்க இருக்குது. எது? இல்லம்மா, வெண்டைக்காய் வாங்கினியா? வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகா. ஆஹா, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதுல இருக்குது.